ஏம்மா ஏய் பவித்ரா, நீயும் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? அங்கிட்டு முத்துக்குமார் தான் நைட்டு பூரா உட்காந்து சாரி 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 சாரின்னு கேட்டு பிக் பாஸ்ட கெஞ்சிட்டு இருக்கான்னா, நீ ஏமா கேமரா முன்னாடி வந்து கெஞ்சிட்டு இருக்க? ஆனா எனக்கு பவித்ராவை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா இருக்கு ப்ரோ. ஏன்னா வாரம் வாரம் ஏதாவது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து எப்படியாச்சும் அந்த கேப்டன்சி டாஸ்க்குள்ள வந்து அந்த கேப்டன்சியை வின் பண்ணணும்னு சொல்லி வாரம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு 4வது வாரம் நினைக்கிறேன், 4வது வாரம் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு போட்டி போடுறாங்க. அதனால மட்டுமே இவங்க இவ்வளோ லோவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வாரம் இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆனாங்க. ஓகேவா, ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல இவங்களும் ரஞ்சித்தும் செலக்ட் ஆனாங்க. அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆகும்போது ரொம்ப லோவாயிட்டாங்க. ரொம்ப லோவாயி ஒரு மாதிரி உடஞ்சி எல்லாரும் ஒரு வித்தியாசமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி திட்டமும் இந்த சாட்டர்டே சண்டேல சேதனை கூட எழுப்பி திட்டி விட்டுருப்பாங்க. என்னப்பா உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க, எழுப்பி ஏதாச்சும் பேசுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி எதுவுமே பேச மாட்டேங்கீங்களே, அப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, வேணும்னு சொல்றீங்களான்னு சொல்லி சேதன் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு பவித்ரா போட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பவித்ரா பேச முடியாம ரொம்ப லோவா இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி உடஞ்சு போய் தான் இருந்திருப்பாங்க. கடைசியில் பவித்ரா ரெண்டாவதா சேவ் பண்ணுவாங்கல்ல, ரெண்டாவதா சேவ் பண்ண போகும்போது அண்ட் அப்படியே ஒரு சின்ன உதவி ப்ரோ, அதுதான் அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பருமையா இருக்கும். பவித்ரா கிட்ட சேதனை ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, வரப்போற வாரம் கண்டிப்பா உங்களை வித்தியாசமா பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் பவித்ரா சொல்லுவாங்க, சார் ஃபயர் மோட் ஆன் சார், இதுக்கப்புறம் வரப்போற வாரம் ஃபுல்லா ஃபயரா இருக்க போறேன் சார்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி தாங்க சேவே பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு ஃபயரா இருந்திருக்காங்க. முக்கியமா பெஸ்ட் பர்ஃபார்மர் எடுத்திருக்காங்க. போன வாரம் ஒஸ்ட், அடுத்த வாரம் அப்படியே மாத்தி பெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கான உழைப்பை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அந்த உழைப்பை போட்டும் அந்த டாஸ்க்ல கரெக்டாக விளையாடாம அந்த டாஸ்க்ல ஒரு வெற்றியோ தோல்வியோங்கிறது கரெக்டாக தெரியாமே அந்த டாஸ்க் விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு முத்துக்குமாரன் அழுறது ஏற்றுக்க முடியல. நேற்று கூட கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே நின்று முத்துக்குமாரன் அழுதுட்டு இருப்பான்ல, முத்துக்குமாரன் அழுக தான் பவித்ரா எங்க கூட கொஞ்சம் அழுதுருப்பாங்க. அப்படியே அழுதுட்டு உள்ள கூட போய் சொல்லியிருப்பாங்க, முத்துக்குமாரன் அழுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் இந்த டாஸ்க் என்னால் இது பண்ண முடியல, கேப்டன்சி போயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலுமே முத்துக்குமாரன் அழுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு சில இடங்கள்ல ஏன் முத்துக்குமாரன் இதை ஒத்துக்க மாட்டேங்காரு, ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. ஆமா பிக் பாஸ் நான் வேணும்னு பண்ணிட்டேன், நான் வந்து பவித்ரா காண்டி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் ஒரு 4 வரியில ஏதாவது திட்டிட்டு விட்டுருவாரு. ஆனா இவன் அதை சொல்லாம நான் வேணும்னு பண்ணல பிக் பாஸ், என்னோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் தான் பிக் பாஸ் இன்னும் காண்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பவித்ரா கூட பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கான எபிசோட்ல கடைசியாக கூட நம்ம முத்துக்குமாரன் கையெல்லாம் பிடிச்சி பயங்கரமா பேசியிருப்பாங்க. அப்போ முத்துக்குமாரன் கை கூட ஆடி இருக்கும். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கான், நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல, நம்ம ஒரு பெரிய ஆளா மதிச்சிட்டு இருந்த பிக் பாஸை வந்து ஏமாத்திட்டேன், அந்த பிக் பாஸ் ஒரு கோபப்படுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி தான் உடஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல பவித்ரா அவர்களும் ரொம்ப லோவாகி உட்காந்துருப்பாங்க. அப்போ நேற்று நைட்டு உள்ள உட்காந்து நான் சொன்னல, இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த சாரிங்கிறத மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாராலையும் அதை சரியா பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க, ஏய் விடுறா முத்துக்குமாரா விடுறானா, அவனால ஏத்துக்க முடியல, இல்லடா நான் கடைசியா ட்ரை பண்றேன்டா, ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாரியை கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த விஷயத்தை வச்சு பவித்ரா என்ன பண்றாங்கன்னா கேமரா முன்னாடி போயிட்டு, பாஸ் எனக்காண்டி முத்துக்குமாரனை கூட்டுக்கு தயவுசெய்து பேசுங்க, எங்களால் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மனுஷன், இந்த வீட்டுக்கு ரொம்ப ஜாலியாக எல்லா டாஸ்க்கையும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆடுற ஒரு பர்சன் சடனாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டார், அது தப்புன்னு தெரிஞ்சப்பறம் அந்த தப்பை ரியலைஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தது அவரால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு மாதிரி சாரின்னு கேட்டுகிட்டே உட்காந்துருக்குது வந்து எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு முக்கியமாக பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து கூட்டு பேசுங்க பிக் பாஸ் சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்லாரும் இப்படி வந்து சொல்லுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா கூட இருக்க ஒருத்தன் வந்து ஈஸியாக அடிப்பட்டு கீழே இறங்குறான்னா அதை வச்சு ஏறி மிதிச்சு உங்க மேலே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வேற யாராவது அந்த கண்டென்ட்ல இருந்திருந்தா மேபி இது ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணி ஒன்னால தான் போச்சு, நான் தான் ரீமேட்ச் கேட்டேன்ல, நீ தான் வேணும்னு கொடுக்கல, அப்ப எனக்கு அந்த கேப்டன்சி வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு பிளான் போட்டேன்னு சொல்லி கண்டிப்பா சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா பவித்ரா அங்க போய் அந்த இடத்துல எதுவும் சண்டை போடாம ஓகே அது போயிருச்சு, ஏதோ ஒன்று போயிருச்சுப்பா, ஆனா எனக்கு அது கிடைக்காம போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு முத்துக்குமாரன் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்களே தவிர அங்க அன்வான்டா எந்த ஒரு டிராமாவும் கிரியேட் பண்ணல. ஓகேவா, ஸோ கேமரா நடுவே கேட்டுட்டு இருக்காங்க, கூப்பிட்டு பேசுங்க, என்னோட ஃபேமிலியில என்னோட அண்ணனோ தம்பியோ இப்படி உட்கார்ந்து அழுதா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு பிக் பாஸ், தயவுசெய்து கூட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போய் பயங்கரமா உட்கார்ந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. பட் பிக் பாஸ் அதை கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கான முடிவு அப்படிங்கிறது சேதன் கையில் இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஸோ இதுக்கான முடிவு எனக்கு தெரிஞ்சு சேதன் கையில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பவித்ரா வேண்டிட்டு இருக்காங்க. பவித்ரா மட்டும் கிடையாதுங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் மைக்ல கேப் கிடைக்கிறப்பெல்லாம் பிக் பாஸ் கூட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க, முத்துக்குமாரனை கூட்டு பேசுங்க, இல்லை இதுக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதில் அடுத்த கட்டமா நேற்று இந்த விஷயம் நடந்த பிறகு சௌந்தர்யா ஒரு விஷயம் பேசி நீங்க பார்த்துருப்பீங்க. சௌந்தர்யா ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஆமா இவங்க எல்லாருமே ஒரு டாஸ்க் ஆடுறாங்க, அந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுத்தா அந்த ரூல்ல மதிக்காம இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல் போட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்களா, அது என்ன கேம்,
கோவம். அப்ப பிக் பாஸ் எதுக்கு அந்த டாஸ்க்கை கொடுக்காரு, எதுக்கு ரூல் கொடுக்குறாரு, அப்ப பிக் பாஸ் கோவப்படுறது கரெக்டான கோவம் தான் சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. இதை நம்மளும் சொல்லியிருந்தோம், பிக் பாஸ்க்கான கோவம் கரெக்ட் தான். ஆனா இந்த கோவத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமோ, ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கேமுக்கான ஃபார்மட் மாறி இருக்கும். சில பல கேம்ல வந்து ஆல்ரெடி வின் ஆயிருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் கீழே இறங்கி வேற யாராவது வின் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். பட் அப்பெல்லாம் பண்ணாம இப்ப ஏன் முத்துக்குமரன் கிடைச்சோன்னே முத்துக்குமரன் வச்சு செய்றீங்க அப்படிங்கிறதா எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த இடத்துல சௌந்தர்யா கேட்டது என்னன்னா, எல்லாரும் விட்டு கொடுத்து ஆடினா பிக் பாஸ் என்ன செய்வாரு, ஒரு டாஸ்க்னு வைக்கிறாரு, ஒரு ரூலை போட்டு இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்னப்புறம் அந்த இடத்துல நீங்க ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமை மாத்திக்கிட்டு வளைச்சிக்கிட்டு ஒரு கேம் ஆனீங்கன்னா அப்ப அந்த மனுஷனுக்கு என்ன மரியாதை, அப்ப அந்த மனுஷன் இப்படிதான் பேசுவார் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்கான இன்னொரு விளக்கத்தையும் நேற்று நைட்டும் கொடுக்குறாங்க. நேற்று அந்த பிரச்சனைக்கு அப்புறமா கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டில் அவங்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணிருக்காங்களா, ஒஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணப்போ எல்லாரும் கொடுத்த ரீசன் என்ன, இவங்க ஒரு டாஸ்க் வந்து உடனே கிவ் அப் பண்ணிடுறாங்க, டாஸ்க்ல பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கான இன்புட் வந்து இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து எந்த ஒரு டாஸ்க்குமே இந்த ஆளுக்கு போட்டு சொல்லி விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் டாஸ்க்ல இறங்குவேன், முடிஞ்ச அளவுக்கு ஆடுவேன், ஒன்று அந்த டாஸ்க்ல தோத்து வெளியே வருவேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே என்னால் ஆட முடியும் ஒரு டாஸ்க்னு தெரிஞ்சுமே அந்த டாஸ்க் ஆடிட்டே இருக்கும்போது நீ எடுத்துக்கோப்பா இந்த டாஸ்க்னு சொல்லி நான் யாருக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. நான் இது ஒருத்தர் விட்டு கொடுத்தது கிடையாது, இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் விட்டுறீங்க. சாதாரணமாக ஒரு டாஸ்க்ல தோத்து வெளியே வந்திருக்கேன், அப்படியே அந்த டாஸ்க்ல அவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி தோத்து வெளியே வந்திருக்கேன். அப்படி தோத்து வெளியே வந்து என்ன பார்த்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னா அப்ப நான் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதுல அவங்க வைக்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா அவங்கள வந்து எல்லாரும் சேர்ந்து என்னன்னா கிவ் அப்னு சொல்லிட்டே இருந்தாங்க. டாஸ்க் நான் கிவ் அப் பண்றேன், நான் கவனிச்ச ஒருத்திக்கு அவங்க எந்த ஒரு டாஸ்க்குமே கிவ் அப் பண்ணது கிடையாது. அவங்களுக்கான பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன, அந்த பெஸ்ட் வந்து அங்க பெருசா எடுபடாது. இப்போ நம்ம தர்ஷிகாக்கா மாதிரி தான் வீட்டுல 200% எஃபர்ட் போட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கான அந்த 200% எஃபர்ட் நீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கேம்ல பாத்தீங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை, கண்டிப்பா நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இவங்க டாஸ்க்னு வந்தா இறங்குறாங்க, அந்த டாஸ்க் ஆடுறாங்க. ஆனா ஒரு பெஸ்ட் கொடுத்து ஆடணும், இந்த டாஸ்க் அப்படி பிரிச்சு மையணும், பறக்க விடணும், ஒரு அட்டென்ஷன் எடுக்கணும் இல்ல. டாஸ்க் கொடுத்துருக்காங்களா, டாஸ்க் ஆடுறேன், தோத்துட்டேனா வெளியே போயிடுறேன் அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லாரும் சேர்ந்து ஒஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க நான் இப்படித்தான், நான் பெஸ்ட் கொடுத்து ஆடுறேன், ஆனால் தோத்து வரேன், இவங்கள மாதிரி நான் விட்டு கொடுத்து வரல, எந்த ஒரு இடத்துலையுமே நான் யாருக்கும் விட்டு கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இல்லை அன்சிதாவை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அன்சிதா சௌந்தர்யா தான் கடைசியில் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இல்லை அன்சிதா முத்துக்குமரனை பற்றி சொல்றாங்க, பாக்கிய ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி தனியா உட்காந்து சாரின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான், ஒரு தப்பு பண்ணிட்டான் புரிஞ்சுட்டு, ஆனா பிக் பாஸ் இவ்வளவுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல தப்பு பண்ணாத நபர்கள் யாருமே கிடையாதுங்க, எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. இப்போ ஒருத்தி பயங்கரமான தப்புகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி தப்புகள் பண்ணிட்டு இருக்க நபர்லாம் விட்டுறாங்க. ஆனா அந்த தப்பெல்லாம் சேர்த்து வச்சு யாரை வச்சு அடிச்சா அந்த வீடு அதிருமோ, இல்ல யாரை வச்சு அடிச்சா அது வெளியே நியூஸ் வரத்துக்கு போகுமோன்னு சொல்லி பார்த்து கரெக்டா முத்துக்குமார் மாட்டணும்னே பிடிச்சி அடிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இந்த வாரம் முத்துக்குமார் மாட்டல, அப்போ எந்த வாரம் யாரை வச்சு இந்த வீட்டை திருத்த ட்ரை பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலா வீட்டை திருத்த தானே ட்ரை பண்ணிருக்கீங்க, வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்குது, இப்படி கண்டென்ட் நடக்குது, இப்படி பண்றாங்கன்னு சொல்லி இதை மாத்த ட்ரை பண்றீங்க. அப்படி ஒருவேளை அந்த இடத்துல முத்துக்குமார் அவர்கள் மாட்டலனா யாரை வச்சு இந்த பிளே பண்ணிருப்பீங்க, யாரை வச்சு வீட்டை மாத்திருப்பீங்க? இது எனக்கு ஒரு கொஸ்டினாவே இருக்கு. ஓகேவா, மொத்தத்தில் பார்க்க போனா முத்துக்குமார் ரொம்ப லோவா இருக்காப்ல, அதே மாதிரி பவித்ரா ரொம்ப லோவாயிட்டாப்ல, அந்த பக்கம் ரயான் மட்டும் அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சா வந்துச்சான்னு எதுவுமே தெரியாம ஜாலியா சுத்திட்டு இருக்கான். ஸோ மொத்தத்தில் 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல ஜெஃப்ரி வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்தாலும் அவன் பெருசா எடுத்துக்கல. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் புடுங்கினது கரெக்டான்னு கேட்டா ரொம்ப கரெக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாஸ் அவங்க யாருமே ஆடி எடுக்கல. ஓகேவா, இன்னொருத்தனை ஆட விட்டு இன்னொரு டீம் அடிக்க விட்டு சண்டையை போட விட்டு கடைசியில் சும்மா நின்று அந்த பாஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. அந்த வகையில் அவன்கிட்ட இருந்து புடுங்கிறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்டன்சி டாஸ்க் இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு சேதனை எபிசோட்ல தான் தெரிய வரும் நான் நினைக்கிறேன். நேத்துல இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மொத்த டாபிக்கும் சேதனை தான் எடுத்து பேச போறாருன்னு. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்த டாபிக்ல கண்டிப்பா நமக்கு அதுக்கான அப்டேட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா முத்துக்குமாருக்கு ரோஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த கிளியர் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த